சங்கீதம் 72:8. ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும், பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது இந்த வாரத்தில் கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் பூமியின் எல்லையை அரசாளுகிறவர் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர் யெகோவா ரஃபா, அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ஷம்மா, அவர் என்னை காண்பவர், அவர் என்னை காப்பவர். பல பெயர் இருந்தாலும் இந்த பெயர் ரொம்ப வித்தியாசமான பெயர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவாய் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சாதாரணமானவர் அல்ல. பூமியின் எல்லைகளை அரசாளுகிற கர்த்தர். நல்ல கையை தட்டி அரசாளுகிற நம்முடைய ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். பூமியின் எல்லைகள். பஞ்சாயத்து போர்டு தலைவருக்கு அவருடைய எல்லை எது வரைக்கும் தான்? தொண்டாமுத்தூர் தான். இந்த தொண்டாமுத்தூர் குளத்துப்பாளையம் வந்தாச்சுன்னா அங்கே வேற வந்துடுது. குளத்துப்பாளையம் நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கே இருக்கிற தலைவர் அங்கே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. கோயம்புத்தூர்ல ஒரு எம்எல்ஏவோ கோயம்புத்தூர்ல ஒரு மேயர் இருந்தார்னா அவருடைய எல்லை எது வரைக்கும் தான்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கோயம்புத்தூர் வரைக்கும் தான். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. இப்போதைக்கு தமிழ்நாட்டு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர் அந்த தமிழ்நாட்டுக்குள்ளதான் அவருடைய எல்லை என்ன செய்யும், கிரியை செய்யும். அங்கதான் அவர் ஆள முடியும், அரசாள முடியும். மோடி அவர் பெரிய ஆளா இருந்தாலும் இந்தியாவுக்குள்ளதான் என்னது, பார்டரை தாண்டினார்னா கேரண்டியே இல்லை. இந்த ஒரு வாரம் எல்லை எல்லை எல்லை. இந்த சத்தம் தான் டிவியை திறந்தா எல்லையில் போர் பறத்தணும், எல்லையில் சண்டை நடக்குது, எல்லையில சண்டை நடக்குது. நான் அப்போ தான் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் சொன்னா, இவங்க போடுற எல்லை அல்ல, என்னுடைய எல்லை ரொம்ப பெருசு. ஒரு சமுத்திரம் தொடங்கி இன்னொரு சமுத்திரம் வரைக்கும் சகல எல்லைகளை நான் அரசாளுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறான். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அப்பதான் ஆண்டவர் என்று சொன்னா, உனக்கு ஒரு எல்லையை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறேன், அந்த எல்லையில நான் மாத்திரம் தான் அரசாளுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறான். இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உங்க எல்லையில அவன் ஆளுகை செய்ய முடியாது, உங்க எல்லைக்குள்ள அவன் அரசாள முடியாது. காரணம், உங்க எல்லையை கர்த்தர் அரசாள போகிறார், உங்க எல்லையை கர்த்தர் ஆளுகை செய்ய போகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்குன்னு ஒரு எல்லை இருக்குல்ல, உங்க பிள்ளைகளின் எல்லையை கர்த்தர் அரசாள போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என்னை அரசாளுவது மந்திரவாதம் அல்ல, என்னை ஆளுகை செய்வது மந்திரவாதம் அல்ல, என்னை ஆளுகை செய்வது மனுஷன் அல்ல, என்னையும் என் குடும்பத்தையும் என் எல்லைகளை நீர் மாத்திரமே அரசாளுவீராக. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. உங்களை கர்த்தர் அரசாளணும், ஆண்டவர் ஆளுகை செய்யணும். அநேக நேரத்தில் வியாதி தானே அரசாளுது. வியாதி தான் என்ன செய்யுது? ஒரு நேரம் மாத்திரை எடுக்கல அப்படின்னா என்ன செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். ஒருவேளை இதுவரை மருந்து மாத்திரை உங்களை அரசாண்டு இருக்கலாம், உங்களை ஆளுகை செய்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மருந்து மாத்திரை அல்ல, உலகத்தினுடைய காரியம் அல்ல, ராஜாதி ராஜாவாய் நான் உன்னுடைய சரீரத்தை அரசாளுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அரசாள போகிறார். நல்ல ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? உங்க பிள்ளைகளை கர்த்தர் அரசாள போகிறார். நல்ல ஆமென் சொல்லுங்க. உங்க எதிர்காலத்தை கர்த்தர் அரசாள போகிறார். உங்க சம்பாத்தியத்தை கர்த்தர் அரசாள போகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், அவன் அரசாள முடியாது. இந்தியாவுக்கு ஒண்ணுனா மோடி தான் கமாண்ட் பண்ணணும் ஒழிய பாகிஸ்தான்காரன் என்ன செய்ய முடியாது. புரியுதா அந்த சத்தியம்? நான் சொல்றேன், உங்களை அரசாளுவது உங்க பக்கத்து வீட்டுக்காரன் அல்ல, உங்களை அரசாளுவது உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, உங்க எல்லையை கர்த்தரே அரசாள போகிறார்.
ஒருவேளை இதுவரை கண்ணீர் அரசாண்டு இருக்கலாம், இதுவரை பாடுகளும் தோல்விகளும் ஏமாற்றங்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் உங்களை உங்க குடும்பத்தையும் அடிமைத்தனத்திற்கு கீழாக அடிமையாக்கி வைத்திருக்கலாம். ஆனா இந்த 4 மாதம் இருந்தது போல இனி அவைகள் உங்களை அரசாளாது. காரணம், இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களை அரசாள போகிறார். உன் எல்லையை உன் பிள்ளையை கையை தட்டி ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் அரசாளட்டும், ஆண்டவர் அரசாளட்டும். ஓ ராமானா, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கண்ணமுடி சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் எல்லைகளை நீர் அரசாளுவீராக. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கத்தான் போறீங்க. நம்ம சபைக்கு வந்ததுடைய நோக்கம் ஜெபிப்பதற்காய் வந்திருக்கிறோம். எவ்வளவு நாள் தான் அவன் உங்களை அரசாளுவான்? பார்வோன் எவ்வளவு நாள் தான் உன்னை அரசாளுவான்? பெலிஸ்தியன் எவ்வளவு நாள் தான் உன்னை அரசாளுவான்? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மே மாதம் பெலிஸ்தியன் அல்ல, இந்த மே மாதம் பார்வோன் அல்ல, இந்த மே மாதம் ஏரோது அல்ல, இந்த மே மாதம் உன் எல்லைகளை நான் அரசாள போறேன். உன் எல்லைகளை, உன் பிள்ளைகளை, உன் சம்பாத்தியத்தை கையை தட்டி ஆமென் சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஊரா மானா நானா, கர்த்தர் அரசாள போகிறா, கர்த்தர் அரசாள போகிறா. உன் எல்லையை, உன் வீட்டை கர்த்தர் அரசாள போகிறா. ஜெபம் பண்ணுங்க. பத்தாது. யாருக்கு கீழே நீங்க வாழணும்னு விரும்புறீங்க? எதுக்கு கீழே நீங்க வாழணும்னு விரும்புறீங்க? அப்பா சொல்றா, ஒரு சமுத்திரம் தொடங்கி இன்னொரு சமுத்திரம் வரை பூமியில் இருக்கிற எல்லையெல்லாம் நான் அரசாள போகிறேன். உன் வீட்டை கர்த்தர் பொறுப்பெடுக்க போகிறார், உன் குடும்பத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்க போகிறார், உன் சரீரத்தை ஆண்டவர் அரசாட்சி செய்ய போகிறார். அரசாளுவீராக. ராஜாதி ராஜாவா, என் எல்லைகளை கர்த்தர் அரசாளுவீராக. என் எல்லைகளை கர்த்தர் அரசாளுவீராக. என் வீட்டை நீங்க அரசாளுங்க ஆண்டவரே. என் வீட்டை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் கையின் பிரயாசத்தை ஆண்டவரே. உலகம் அல்ல, மாமிசம் அல்ல, பிசாசு அல்ல, மந்திரவாதம் இல்ல, ராஜாதி ராஜாவாய் இருக்கிற, கத்தாதி கத்தாவாய் இருக்கிற, ஜெயம் கொள்ளுகிற, வெள்ளை குதிரையில ஏறி வருகிற ராஜாதி ராஜாவும் தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர் அரசாளுவீராக. ஆண்டவர் அரசாளுவீராக. ஓரா மானா ஷாதா ராபா லாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அரசாள போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆளுகை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க எல்லையை அவர் அரசாள